ஹாய் கைஸ், இன்னைக்கு ப்ளீச் சாப்டர் 26 பார்க்கலாம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங் பேஜில் கொன் என்ன அவன்கிட்ட பேசிக்கிறானா, என்னோட பேர் வந்து கொன்னோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா கிங் ஆஃப் நியூயார்க். இந்த தனி மனிதன் அவனோட பிஸியான நாட்களை மூளையே இல்லாத ஆரஞ்சு கலர் மண்டை வச்சுக்கிற ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அப்படி இல்லைனா ஒரு சோல் ரீப்பர்னு கூப்பிடலாம். அவன் கூடயும் என்னோட உயிரை காப்பாற்றின ரொம்ப அழகான டீன் டைட்டன்ஸில் வர ரேவன் முடி வச்சிருக்க ஒரு பவர் இல்லாத சோல் ரீப்பர் கூட தான் நான் இப்போ இருக்கேன். நான் இப்போ வந்து ஒரு அனிமல் மாதிரி தெரியலாம், ஆனால் என்கிட்ட ஒரு ஓனாயோட ஹார்ட் இருக்கு. ஆக்சுவலா இந்த தருணத்துல நான் இப்ப ஒரு நெருக்கடியில இருக்கேன் அப்படின்னு கொன் அவனுக்குள்ள பேசிக்கிறான். இந்த டைம்ல யுசு வந்து ஒரு ரூமா கிளீன் பண்ணிட்டு இருப்பா. அப்ப கீழே இருந்த கொன்னை கையில எடுத்து யுசு என்ன சொல்றானா, இந்த டெடிபியர் ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னு கொன் சொல்றா. யுசு சொல்றா. அதுக்கு கொன் என்ன சொல்றானா, உனக்கு ஆச்சரியமா இருக்கலாம் நான் எப்படி இவ்வளவு அழுக்கா இருக்கிறேன்ட்டு. வெயிட் பண்ணு, இது கரீனா. என்னோட சோக கதை வந்து இந்த நாளோட காலையில நடந்தது, இதை கேட்க தயாரா அப்படின்னு கொன் சொல்றான். கட் பண்ணா இச்சுகோ வீட்டை தான் காமிக்கிறாங்க. இன்னைக்கு சண்டே 10:05 AM இந்த இன்சிடென்ட் நடக்குது. இச்சுகோவோட ரூம்ல தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. கொன் வந்து அவன் எப்படி இப்படி அழுக்கான அப்படின்ட்டு நம்ம கிட்ட சொல்றான். சரி, இப்ப கதைக்குள்ள வருவோம். கொன் என்ன சொல்றானா, என்ன சோல் சொசைட்டில நீ இப்ப என்ன பண்றன்னு நினைக்கிற அப்படின்னு கொன் சொல்றான். அந்த டைம்ல இச்சுகோ கொன்னை பிடிச்சி அவனோட ஜன்னலுக்கு வெளியே தூக்கி போட பாக்குறான். இச்சுகோ என்ன சொல்றானா, நீ ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்க, உன்னோட உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் எடுக்க போறேன் அப்படின்னு இச்சுகோ சொல்றான். அதுக்கு கொன், இது மாதிரி எனக்கு எல்லா நாளும் நடக்காது, என்னை கிளீன் பண்றதுக்கு வேற சில வழிகளும் இருக்கு. நீ என்னை இங்க இருந்து கீழே போட்டு தான் கிளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இரக்கம் இல்லாத இச்சிகோ, கேக்குதான் நான் சொல்றது அப்படின்னு கொன் வந்து இச்சிகோ கிட்ட சொல்றான். அதுக்கு ருக்கியா, இச்சிகோ நிறுத்து, அவனை கிளீன் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான எக்யூப்மெண்ட் எனக்கு கிடைச்சிருச்சு. இதை கேட்ட கொன் என்ன சொல்றானா, எனக்கு தெரியும் ருக்கியா என்னை காப்பாற்ற வருவான்ட்டு அப்படின்னு கொன் சொல்லும் போதே இச்சிகோ அவனை ஜன்னலுக்கு உள்ள கொண்டு வரான். பார்த்தா இச்சிகோவும் கொன்னும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ருக்கியா வந்து ஒரு மாஃபை கையில வச்சுக்கிட்டு நிக்கிறா. இதை பார்த்த கொன் வந்து மோசம் அப்படின்னு சொல்றான். இப்ப ருக்கியா கொன்னை மிதிச்சு அந்த மாஃப் வச்சு கொன் மூஞ்சி துடைக்கிறா. கொன் வந்து வழியில கத்துறான். இச்சிகோ என்ன சொல்றானா, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ருக்கியா என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு இச்சுகோ என்ன சொல்றானா, இந்த மாஃபை ஸ்கூல் பாத்ரூம்ல இருந்து தானே எடுத்த, இல்லைனா நீ அதை வேற எங்கேருந்து எடுத்த அப்படின்னு இச்சுகோ ருக்கியா கிட்ட கேட்கறான். அதுக்கு ருக்கியாவும் ஸ்கூல்ல இருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு இச்சுகோ என்ன சொல்றானா, இந்த மாஃப் எடுத்துன்னு போய் ஸ்கூல்லேயே வெய்யே அப்படின்னு சொல்றான். அதுக்கு ருக்கியா, நீ இவ்வளவு பொறுப்பா இருப்பேன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ருக்கியா சொல்றா. அதுக்கு இச்சுகோ, நான் பொறுப்பானவெல்லாம் கிடையாது, ஆனா காமன் சென்ஸோட நடந்துக்கோ அப்படின்னு இச்சுகோ சொல்றான். ருக்கியா அந்த மாஃபை இச்சுகோ ரூம்லயே கீழே போடுறா. இதை பார்த்து இச்சுகோ என்ன சொல்றானா, அந்த மாஃபை யார் ரூம்ல போடாத அப்படின்னு இச்சுகோ சொல்றான். இந்த டைம்ல யுசு வந்து இச்சுகோ கூப்பிடுறா. கட் பண்ணா கீழே இருக்க கொன்னை தான் காமிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றானா, இவங்க ஏன் என்னை இது மாதிரி ட்ரீட் பண்றாங்க, நான் அவங்களோட க்ரியூல ஒரு பார்ட்டு தானே, நான் இல்லாமலே அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க. நான் இப்போ ரோடுக்கு போறேன், என்னோட பேரை நான் கண்டுபிடிக்க போறேன். அவ வந்து என்ன லவ் பண்ணுவா, என்னை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுவா. எனக்கு ஒரு நல்ல வார்மான பிளேஸை தாங்க, அந்த இடத்த தான் நான் சார்ந்தவன், நான் அந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி கொன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். இப்போ கொன் ரோட்ல என்ன பேசிக்கிட்டே போறானா, இது ஒரு நல்ல ஐடியா மாதிரி தான் தெரியுது, ஆனா நான் இப்போ என்ன பண்ணேன், என்கிட்ட இப்போதைக்கு ட்ரெயின் டிக்கெட் வாங்க கூட காசு இல்லை, நான் இங்கேருந்து ரொம்ப தூரமாகவும் போக முடியாது அப்படின்னு சொல்லி யாரையோ பார்த்து ஹே அப்படின்னு கூப்பிடுறான். கட் பண்ணா ஒருமையை தான் காமிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றானா, கமான் டட்சுகி என்கிட்ட கூட அப்படின்னு சொல்றா. ஒருமையை பார்த்த கொண்டு என்ன சொல்றானா, இது ஒருமி, நான் ஒரு இன்னசென்ட் அனிமல் மாதிரி நடிக்க போறேன், நான் இங்க தரையிலேயே படுத்துக்கிட்டு இருக்க போறேன் அவளுக்கு முன்னாடி. ஒருமி கிட்ட நல்ல மனசு இருக்கு, அவ என்னை வந்து பிக் பண்ணி என்னை ஹக் பண்ணுவா, நான் அப்ப கன்ஃபார்ம் சொர்க்கத்துல இருப்பேன் அப்படின்னு கொன் சொல்றான். அந்த சமயத்துல ஒரு ஃபுட்பால் வந்து கொன்னை அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஃபுட்பாலை கிக் பண்ணது டட்சுகி. இந்த ஷார்ட் பேர் வந்து டிராகன் பசூகாவான் டட்சுகி சொல்றா. இப்போ அந்த ஃபுட்பால் வந்து கொன்னோட சேர்த்து ஒரு பேட்ஸ்மேன் முன்னாடி போகுது. அந்த பேட்ஸ்மேன் வேற யாரும் இல்லை, ஒரிமி தான். அவன் அந்த ஃபுட்பாலை கரெக்டா அடிக்கிறா. அந்த பேட் வந்து கொன் மூஞ்சில பட்டு ஃபுட்பாலோட சேர்த்து கொன்னும் ஏர்ல பறக்குறான். ருக்கியா என்ன சொல்றானா, நான் ஸ்கோர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு டட்சுகி, நம்ம விளையாடுறத பேஸ்கெட் பால் சாக்கர்னு தானே சொல்லுவேன், இதுல டிஃபெண்டிங் டீமுக்கு தானே ஹியூஜ் டிஸ்அட்வான்டேஜ், ஸோ அதனால ஒரு கோல் அடிச்சதுக்காக செலிப்ரேட் பண்ணாத ஒரிமி அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஒரிமியும் உண்மையாவா அப்படின்னு கேட்குறா. கட் பண்ணா கொன்னை தான் காமிக்கிறாங்க. தெரு ஓரத்தில் இருக்கான். கொன்னு என்ன சொல்றானா, நான் வந்து ஒருமி மனசை மட்டும் தான் பார்த்தேன், அவளோட மூளையை நான் கணக்கில் எடுத்துக்கல, இவங்க 2 பேரும் விளையாடும் போது நான் நடுவில் வந்துட்டேன், இது என்ன ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு 3 பொண்ணுங்களை கொன் பார்க்குறான். கொன்னு என்ன சொல்றானா, இவங்கெல்லாம் வந்து இச்சுகோட கிளாஸில் இருக்க கேர்ள்ஸ் தானே அப்படின்னு சொல்லி ஒரே குஷி ஆகுறான். இப்போ அந்த 3 பொண்ணுங்க வேற யாரும் இல்லை, சிசுரு, மிச்சுரு, ரியோ, இவங்க 3 பேரும் தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. சிசுரு அப்படின்ற பொண்ணு என்ன சொல்றானா, நீ வந்து என்னோட டைப் மிச்சுரோ, நம்ம ஏன் ரூம் போடக்கூடாது அப்படின்னு சிசுரு சொல்றா. ஆக்சுவலா இந்த சிசுரு அப்படின்ற பொண்ணு வந்து
லெஸ்பியன் போல. முன்னாடி சாப்டர்லேயே இதுக்கான லீடை கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி தான் ஒரிமிக்கிட்டேயும் வழிவா. சரி, இப்போ கதைக்குள்ளே வருவோம். சிசூர் வந்து ஒரு லெஸ்பியன், ஓகேவா? இப்போ மிச்சுரு என்ன சொல்கிறான்னா, இல்லை அது வந்து ரொம்ப மோசமான பிக்கப் லைன், நீ அதை எல்லா நாளும் யூஸ் பண்ணுற அப்படின்னு மிச்சுரு சொல்கிறா. ரியோ என்ன நினைக்கிறான்னா, எனக்கு எப்பயுமே தனியாக தான் நடக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. அந்த சமயத்தில் ரியோ வந்து கொன்னை நோட்டீஸ் பண்ணிடுறா. கொன்னு என்ன பண்ணுறான்னா, ஒரிமிக்கிட்ட போட்ட அதே பிளானை இந்த 3 பொண்ணுங்க முன்னாடி எக்ஸிக்யூட் பண்ணுறான். கொன்னு என்ன சொல்கிறான்னா, என்னை எல்லாரும் பாருங்க, என்ன ஒரு பையன் கூட இது மாதிரி விட்டு போக மாட்டான், என்னை யாராவது வந்து பிக் பண்ணுங்க, அப்புறம் என்னை வீட்டுக்கு கொண்டு போய் நீ ரொம்ப அழுக்காக இருக்க, வா நம்ம ஒன்றா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ட்டு கொன்னு அவனுக்குள்ளேயே பேசிக்கின்னு இருக்கான். மிச்சுரு வந்து என்ன ஒரு அழகான அனிமல் அப்படின்னு சொல்ல வரா. உடனே ரியூ வந்து கொன்னை மிதிச்சிடுறா. இதனால கொன் வந்து லைட்டாக சத்தம் போடுறான். கொன்னு என்ன சொல்கிறான்னா, இந்த பொண்ணு வந்து என்னை மிதிக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை, நான் வந்து ஆக்சிடென்டலாக கத்திட்டேன், எனக்கு தெரிஞ்சு அவங்க என்னை சஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். பார்த்தா இந்த 3 பொண்ணுங்களும் கொன்னை முறைச்சின்னு இருக்குதுங்க. கொன்னு என்ன சொல்கிறான்னா, ஐயோ இவங்க நம்மளை பார்த்து தான் முறைக்கிறாங்க. அதுக்கு சிசூர் என்ன சொல்கிறான்னா, இந்த பொம்மை சத்தம் போட்டுச்சா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு மிசுரு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு சிசூர் மறுபடியும் என்ன சொல்கிறான்னா, ஒரு பேசுகிற பொம்மை, நம்ம இதை கேப்சர் பண்ணி டிவி ஸ்டேஷனில் வித்துடலாம் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு கொன் வந்து பயந்து ஓடுறான். சிசூரு என்ன சொல்கிறான்னா, இவன் வந்து இந்த இடத்துலேருந்து ஓடுறான், உன்னால் இங்கேருந்து ஓட முடியாது, சீக்கிரமா மிச்சுரு அந்த பொம்மையை பிடிக்கலாம் அப்படின்னு சிசூரு சொல்கிறா. அதுக்கு மிச்சுரு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிறா. ரியோ என்ன சொல்கிறான்னா, இந்த மேட்ரை என்கிட்ட விட்டுருங்க, இவனால் இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ரியோ வந்து ட்ராக் ஸ்டாரு, நான் வந்து 100 மீட்டர் டேஷ்லாம் ஓட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரியோ பயங்கரமாக ஓடுறா கொன்னை பிடிக்க. கொன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கத்துறான். அது மட்டும் இல்லாமல் இச்சிகோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்காங்க, நான் வந்து என்னை யாராவது லவ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஓடும் போதே கொன் வந்து சேடை பார்க்குறான். சேடும் வந்து கொன்னை பார்க்குறான். இப்போ வந்து 2 பேர் கொன்னை சேஸ் பண்ணுறாங்க. ஒன்று ரியோ, இன்னொன்று வந்து சேடு ஏன் கொன்னை துரத்துறான்னா, அவனுக்கு க்யூட் திங்ஸ்லாம் பிடிக்கும். இப்போ கொன்னை என்ன சொல்கிறான்னா, இவன் ஏன் என்னை சேஸ் பண்ணுறான், இதெல்லாம் மறந்துடு, நான் இப்போ வீட்டுக்கு போகணும், கடவுளே என்னை காப்பாற்றுங்க, நான் வீட்டுக்கு உயிரோடு போகணும் அப்படின்னு சொல்லி கொண்டு இச்சிகோ வீட்டுக்கே வந்துடுறான். அவன் என்ன சொல்கிறான்னா, வீடியோ அவங்க கிட்டேருந்து தப்பிச்சிட்டேன், ஆனால் என்னால் இச்சிகோ ரூமுக்கு போக முடியல, அதனால் நான் இந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகி விழுந்திருக்க மாதிரி நடிக்கிறேன். அந்த சமயத்தில் தான் யூசு வந்து கொன்னை கையில் எடுக்கிறா. கொன்னு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி தான் நான் இந்த இடத்துல வந்தேன், இப்போ உனக்கு என்ன வேணும், என்னை தயவு செஞ்சு விட்டுரு, என்னை வந்து உன்னோட க்ளீனிங் ரேக்காக வச்சுக்கோ, நான் க்ளீனிங் ரேக் வந்து கொஞ்சம் ஓவரு அப்படின்னு கொண்டு சொல்கிறான். அதுக்கு யூசு என்ன சொல்கிறான்னா, நீ ரொம்ப அழுக்காக இருக்க, நம்ம 2 பேரும் குளிக்கலாம் அப்படின்னு யூசு சொல்கிறா. இதை கேட்ட கொன் வந்து ஷாக் ஆயிடுறான். இப்போ யூசு வந்து கொன்னை குளிப்பாட்டுறா. கொன்னு என்ன சொல்கிறான்னா, இது ரொம்ப எதமாக இருக்குது, இதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன், என்னை காப்பாற்றுறவ இங்கே தான் இவ்வளோ நாள் இருந்திருக்கா, இவ இன்னும் கொஞ்சம் வயசானவளாக இருந்தா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும், ஆனால் நான் ஏன் இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு யூசு, நீ வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் வந்து இப்போ தான் ஒரு டாலை வாங்கினேன், அந்த க்ளோத்ஸ் வந்து உனக்கு ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டாலோட உடைகளை கொன்னுக்கு போடுறா யூசு. கொன்னுக்கு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றி 2 பொம்மைகளுக்கு நடுவில் உட்கார வைக்கிறா. யூசு என்ன சொல்கிறான்னா, இந்த அவுட்ஃபிட் உனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு கொன், எனக்கு என்ன பைத்தியமா, நான் இதில் பார்க்க ரொம்ப மோசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு யூசு என்ன சொல்கிறான்னா, நீ இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்க, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் உட்கார அப்படின்னு யூசு சொல்கிறா. அதுக்கு கொன், என்னது அம்மா அப்பாவா, இவங்களா, இதில் யார் அம்மா, நான் ஏன் இது மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், என்னோட பேரண்ட்ஸ்லாம் ட்ரெஸ் போடாம தானே இருக்காங்க அப்படின்னு கொன் பேசுகிறான். அதுக்கு யூசு, மெலான் குக்கி சொல்கிறத நீ வந்து செய்யணும், அதாவது மெலான் குக்கி அப்படின்றது இந்த 2 பொம்மையோட பேர். கொன் என்ன சொல்கிறான்னா, மெலான் குக்கியா, எனக்கு கொஞ்சம் பிரேக் கொடுமா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு யூசு, உன் பேர் வந்து போஸ்டோ, ஓகேவா போஸ்டோ அப்படின்னு யூசு சொல்கிறா. அதுக்கு கொன், என்ன ஒரு கேவலமான பேர் அப்படின்னு சொல்கிறான். யூசு என்ன சொல்கிறான்னா, இப்போ ஒரு குழந்தையா இருக்கிறதுனால உனக்கு இது வேணும். அதுக்கு கொன் என்ன சொல்கிறான்னா, வெயிட் பண்ணு, இது நீ என் மேலே வைக்க போறியா என்ன அப்படின்னு கொன் சொல்கிறான். இப்போ கொன் பேசின எல்லாமே அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கான். யூசு வந்து கொன் காது மேலே ஒரு பூவை வைக்கிறா. இப்போ லேட் நைட் ஆகிடுச்சு, இதான் சாக்குன்ட்டு கொன் வந்து யூசு ரூம்லேருந்து தப்பிச்சு வெளியே வரான். இந்த டைமில் இச்சிகோ பாத்ரூம்லேருந்து கரெக்டாக வெளியே வரான். அப்போ யாரோ பயங்கரமாக ஓடி வராங்க. பார்த்தா நம்ம கொன்னு தான். கொன்னு இது மாதிரி ட்ரெஸ்ஸில் பார்த்து இச்சிகோ என்ன சொல்கிறான்னா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கொன்னு என்ன சொல்கிறான்னா, என்ன மன்னிச்சிடு இச்சிகோ, மன்னிச்சிடு, நான் இங்கேருந்து போனதுக்கு இப்போ தான் நான் உணர்றேன், உன்னோட ரூம் தான் சொர்க்கம் அப்படின்னு கொன்னு சொல்கிறான். அதுக்கு இச்சிகோ, என்னது வீட்டை விட்டு ஓடுனியா, ஆனால் இது என்ன அவுட்ஃபிட்டு, நீ எதனா ஒரு படத்தில் இருக்க ஒரு சீனுக்கு நடிக்க போனியா என்ன அப்படின்னு இச்சிகோ கேட்குறான். அதுக்கு ருக்கியா என்ன சொல்கிறான்னா, என்னப்பா இங்கே சலசலப்பு அப்படின்னு கேட்குறா. இப்போ இச்சிகோ கொன்னை அவன் ரூமில் கொண்டு போயிட்டு அந்த பூவை எடுக்க பார்க்குறான். இச்சிகோ என்ன சொல்கிறான்னா, இதை பிடிச்சி பயங்கரமாக இழுத்தா அந்த பூ வந்துடும் நினைக்கிறேன் அப்படின்னு இச்சிகோ சொல்லி அந்த இடத்த இழுக்கிறான். அதுக்கு ருக்கியா என்ன சொல்கிறான்னா, அதை பிடிச்சி இழுத்தா பூ வராது, கொன்னோட காது தான் வரும் அப்படின்னு ருக்கியா சொல்கிறான். கொன் வந்து வழியில் துடிச்சு இல்லை அப்படின்னு சொல்லி கத்துறான். காலைல பார்த்தா யூசு வந்து போஸ்டோ எங்கே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறா. ஸோ இந்த இடத்துல சாப்டர் 26 முடிக்கிறாங்க. ஒரு ஃபில்லர் சாப்டர்னு நினைக்கிறேன். இந்த சாப்டர் வந்து ஸ்டோரியில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. பை கைஸ், பீஸ்.